அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் தக்காளி கார சட்னி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 2 இட்லி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இரும்பு சட்டியிலங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 குழிக்கரண்டி இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வரமிளகா இருக்குல்ல, அது 5 போட்டுக்கிறேன். 5-6 மிளகா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் இன்னும் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே அப்படியே வறுத்துக்கணும் மிளகாவை. ரொம்ப வறுக்க வேணாம், கலர் மாறுற அளவுக்கு வறுக்க வேணாம். வறுப்பட்டுருச்சு, இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் பூண்டு 10 பல் பூண்டு இருக்குங்க, அது சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் 15 இருக்குங்க, அதை உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வேணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். உருட்டு உளுந்து ஒரு 2 மேய்ச்சக்கண்டி இருக்கும், சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் பாருங்கள் 15-20 இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தக்காளி 2 இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. இது புளி சேர்க்க வேணாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புளி கொஞ்சமாக சின்ன பீஸு புளி சேர்த்துக்கோங்க. இது புளி சேர்க்காமே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து உரி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு போடுறத காமிக்க மறந்துட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு போய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கணும். ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தாளிப்பு வச்சுக்கிட்டலாங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும், பொரிஞ்சால் தான் நல்லா மணமாக இருக்கும். நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி சட்னியில் சேர்த்துக்கிட்டுருவோம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கார சட்னிங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு சுட சுட இட்லி இருக்குங்க. சாஃப்டான இட்லி, அதுக்கு வந்து இந்த கார சட்னி, தக்காளி கார சட்னி தொட்டு சாப்பிட்டா ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.